வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீட்டில் இருக்க பச்சரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஏற்ற டிஷ்ஷு. செய்கிறது ரொம்ப சுலபம். 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு 1-2 திரித்து எடுத்த உடனே 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதாவது நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை எடுத்துக்குவோம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கலாம். இதை நீங்கள் நார்மலாக பச்சையாகவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சட்டியில் வச்சு ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவை ஒரு 2 ஸ்பூன் இதில் கலந்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரையாகவே. இதில் இப்போ தண்ணியை விட்டு பிசையணும். இதில் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை எடுத்துட்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கணும். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தை எடுத்து அதோட பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம தட்டணும். இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுவோம். கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை உருட்டிக்கலாம். இதில் வச்சுட்டு இந்த சைடை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு சம்படம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் ஈவனாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆன உடனே அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.